ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து பார்த்தீங்கன்னா போன வாரம் வந்து குந்தாரப்பள்ளி மாட்டு சந்தையில் வந்து 2 ஹெச்எப் குட்டி வந்து எடுத்தோம். ஸோ அது ரெண்டுமே வந்து இதுதான். வீடியோஸ் வந்து அன்றைக்கி வந்து போட முடியல, கொஞ்சம் வேலை வந்து இருந்ததுனால. இன்றைக்கி வந்து போட்டிருக்கேன். இது வந்து கிருஷ்ணகிரி மாவட்டம் குந்தாரப்பள்ளி மாட்டு சந்தையெல்லாம் வந்து எடுத்தோம். ரெண்டுமே வந்து ஒரு 7 மாதம் 8 மாதம் வந்து ஆகக்கூடிய குட்டிங்க. இதுங்கெல்லாம் வந்து கர்நாடகா குட்டிங்க தான். எல்லாம் வந்து அந்த சைட்லேருந்து வரக்கூடிய குட்டிங்க. ஸோ நாம் வந்து பார்த்திங்கன்னா ஸோ அங்கே இருக்க வியாபாரிங்களை பிடிச்சி ஸோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா சந்தைக்கு வந்து கொண்டு வருவாங்க. அவங்ககிட்ட தான் நாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த கணுக்குட்டி வந்து எடுத்தோம். எல்லாமே வந்து சன்ற சுழி தான். ஸோ சுழி எல்லாம் பார்த்திங்கன்னா சுத்தமாக இருக்கும். வீட்டுக்கு வளர்ப்புக்கு தான் வந்து எடுத்தோம். எல்லாமே வந்து நல்லா வந்து பில்லு குளித்தி எடுத்துக்கிற ஸ்டேஜ் தான். ரொம்ப சின்ன குட்டியும் கிடையாது. ஒரு 7 மாதம் 8 மாதம் வந்து ஆகக்கூடிய குட்டிங்க. ஸோ கலர் வந்து எப்படி இருக்குது அப்படியே வந்து கமெண்ட் வந்து பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு குட்டி வந்து இருக்குது. அதை வந்து வீடியோஸில் வந்து காட்டுறேன். இந்த மாதிரி குட்டியெல்லாம் உங்களுக்கு வந்து என்ன ரேட்லேருந்து கிடைக்குன்னு கேட்டிங்கன்னா, ஸ்டார்டிங் வந்து பார்த்திங்கன்னா இந்த சைஸில் வந்து வாங்குறீங்கன்னா ஒரு 17,000 உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஸோ அதோட குவாலிட்டி பொறுத்து தான். சைஸு கலருக்கு வந்து பார்த்திங்கன்னா அடுத்து ஸோ அதோட குவாலிட்டி ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா காசு 12,000க்கும் 13,000க்கும் கிடைக்கும். ஸோ இதே கலரில் ஸோ அதோட குவாலிட்டி வேறு. இன்னும் கொஞ்சம் நல்லா குவாலிட்டியாக தரமாக வந்து இருக்குன்னா இன்னும் 2-3,000 வந்து சேர்ந்து தான் வந்து போகும். ஸோ கணுக்குட்டிங்க பிறந்த கணுக்குட்டி வந்து பார்த்திங்கன்னா 10-11,000த்துக்குலாம் வந்து போகுது. அதோட குவாலிட்டி தான் காசு எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட்டில். இது ரெண்டுமே வந்து எவ்வளோ வந்து எடுத்தோம்னு கேட்டிங்கன்னா ஒவ்வொன்றுமே வந்து பார்த்திங்கன்னா 18க்கு மேலேயே வந்து தாண்டிடுச்சு வாடிக்கலாம் சேர்த்து. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ரெண்டே ஒரே சைஸு தான். எல்லாமே வந்து பில்லு குளித்து எடுத்துக்குது. எடுத்து கூட இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 நாள் வந்து ஆயிடுச்சு. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு முன்ன வாரம் வந்து ஒரு கணுக்குட்டி வந்து எடுத்தோம். ஸோ அதை வந்து காட்டுறோம் பாருங்கள். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 22 வாரம் ஆகிடுச்சு. இது வந்து நல்ல கலர் லென்த்து கொஞ்சம் கம்மி தான். ஆனால் கலருக்காக வந்து பார்த்திங்கன்னா இந்த கணுக்குட்டி வந்து எடுத்தோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா லென்த்து கம்மி, மற்றபடிக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்ல குட்டி. இப்போ வந்து பார்த்திங்கன்னா பூச்சி மாத்திரை வந்து கொடுத்தாச்சு. வயிறு வந்து ஓரளவுக்கு வந்து குறைஞ்சிரும். ஏன்னா வயிறு கொஞ்சம் இருக்குது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா பூச்சி மாத்திரை அப்புறம் குடல் புல் நீக்கம் மருந்து இதெல்லாம் கொடுத்துருக்கோம். ஸோ ஒரு 1 மந்த்துக்குள்ளே ரெடி ஆகிடும் கணுக்குட்டி. ஸோ இது மூணுமே வந்து எப்படி இருக்குது அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நாட்டு மாடை அதை பற்றி சொல்கிறேன். ஸோ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஹெச்எப் குட்டி தான் எடுத்துருக்கும். இந்த மாதிரி குட்டி இந்த சைஸில் வந்து வாங்குறீங்கன்னா மேக்ஸிமம் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 15க்கு மேலே தான். நல்லா குவாலிட்டி தரமாக எடுத்திங்கன்னா ஒரு 20-21 போகும் இந்த சைஸ் எல்லாம். அதே தெரிஞ்சிங்களா கூட்டிகிட்டு போய் எடுத்திங்கன்னா ஒரு 1000-2000 வந்து கம்மி பண்ணி வாங்கலாம். ஸோ இது வந்து கரெக்டாக வந்து எவ்வளோ முடிஞ்சுன்னு கேட்டிங்கன்னா ஒவ்வொன்றும் பார்த்தீங்கன்னா 18 ரேஞ்சில் வந்து முடிஞ்சிச்சு வாடிக்கெல்லாம் சேர்த்தி. ஸோ கம்மி ரேட்டுக்கும் கிடைக்கும். உங்களுக்கு வந்து 13-14லையும் கிடைக்கும். ஸோ அதோட குவாலிட்டி வேறு இதோட குவாலிட்டி வேறு. ஏன்னா இது வந்து கர்நாடகாலேருந்து வர்றது எல்லா வாடிக்கையும் சேர்த்து 2-3 பேர் வியாபாரிக்கிட்ட கை மாறி அதுக்கப்புறம் தான் நம்ம கைக்கு வந்துருக்கு. ஸோ அதனால் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா அப்படியே கொஞ்சம் ரேட்டு ஒவ்வொருத்தர்கிட்ட 1000 சேர்ந்து தான் வரும். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நேரடியாக போய் எடுத்தோம்னா ஒரு கம்மியாக எடுக்கலாம். நீங்கள் ஒரு 15க்குள்ளே எல்லாம் கை மாறுறதுனால கண்டிப்பாக வந்து ரேட் அதிகமாக தான் வரும். ஏன்னா எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1000-500 லாபம் வந்தால் தான் கொடுப்பாங்க. ஏன்னா வந்து அவங்களுக்கும் வாடகைக்கு செலவு எல்லாமே இருக்குது. ஸோ அதெல்லாம் போட்டு நமக்கு வந்து பார்த்திங்கன்னா கொடுப்பாங்க. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த நாட்டு மாடு இது வந்து பார்த்திங்கன்னா சென மாடு. ஸோ வீட்டுக்கு தான் வந்து வச்சுருக்கோம். ஸோ எல்லாமே வந்து வீட்டுக்கு தான். எச்சப் குட்டியாக இருக்கட்டும் நாட்டு மாடாக இருக்கட்டும் இந்த எல்லாமே இது வந்து பார்த்திங்கன்னா 2 பல்லு தான். நல்லா சைஸ் இருக்கும். நல்லா உடம்பு இப்போ வந்து கண்ணு போடுற ஸ்டேஜ் இது. நல்லா வந்து அருமையான குணம். நல்லா மடியில் கை வச்சாலும் சைலண்ட்டாக நின்றுக்கும். 2 பல்லு போட்டு இருக்குது. இப்போ அவ்வளோதான் கண்ணு போடுற நாள். இன்னொரு 1 மந்த்துக்குள்ளே வந்து போட்டுரும். ஸோ அப்படி போட்டால் அதோடய வீடியோஸ் வந்து போடுறேன். என்ன கண்ணுக்குட்டி போடுதுன்னு தெரியல. ஸோ மடியிலே கை வச்சாலும் அங்கே சைலண்ட்டாக தான் இருக்கும். நல்ல குணம் மாடு. இதை வந்து பார்த்திங்கன்னா லென்த் இல்லை. ஆனால் மற்றபடிக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்ல குணத்துக்காக தான் இது வந்து வாங்கியிருக்கோம். ஏன்னா நம்ம ரன்னிங் வந்து வாங்கியிருந்தால் லென்த்து பார்த்து இதெல்லாம் எடுத்துருக்கலாம். கணுக்குட்டியும் அருமையாக போடும். ஏன்னா வந்து நல்லா இருக்குது மாடு. ஸோ அதுக்காக வந்து எடுத்தாச்சு. ஸோ ஓகே இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இருக்கிறது. ஸோ எச்சப்பு குட்டி வந்து எடுக்கிறீங்கன்னா தெரிஞ்சல கூட்டிகிட்டு போய் வாங்குங்க. ஏன்னா கம்மி ரேட்டு எடுக்குன்னு ஏதோ ஒரு குட்டியை மட்டும் எடுத்துகிட்டு வந்துடாது நீங்கள். நான் அதில் வந்து நிறைய வந்து பார்க்கணும் அதோட குவாலிட்டி இதெல்லாம். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்ப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை ஃப்ரெண்ட்ஸ்.